ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஜேம்ஸ் வசந்தன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இளையராஜா விஷயத்திலேயே இளையராஜாவை எதிர்த்து பேசிட்டு இருந்தவர். தற்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சில காலமாக அவர் விஜய்க்கும் விஜயுடைய அரசியல் வருகைக்கும் எதிராக பேசி வந்துகிட்டு இருக்காரு. இது குறித்து பல மேடைகள்லையும் பல விவாத மேடைகள்லையுமே அவர் கலந்துகிட்டு விஜய் ரசிகர்களை வந்துட்டு நல்வழிப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காரு. விஜய் ரசிகர்களை வந்துட்டு அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பேசியிருக்காரு. விஜய் குறித்த கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஒரு சில இடத்துல விஜய் ரொம்ப காட்டமா விமர்சனமும் செஞ்சிருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் நேற்று அவர் ஹோட்டலில் சாப்பிட போயிருக்கும் பொழுது அவருடைய காரை வெளியே நிறுத்திட்டு போயிருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்க்குறப்ப அவருடைய கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது குறித்து அவர் ஒரு வீடியோயும் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. ஸோ இது சம்மந்தமாக அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, தருதலைகளின் செயலா அப்படி இல்லைன்னா தற்குறிகளின் செயலா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருக்காரு. பிகாஸ் ஆஃப் இவருக்கு எதிராக தற்போது பல விஜய் கட்சியுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் நிறைய பேர் அசிங்கமா இவரை திட்டி விமர்சனம் செய்து வீடியோக்களையும் கமெண்ட்டையும் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு இவருடைய காரை உடைச்சது தற்குறிகளா அல்லது தருதலைகளா அப்படின்ற ஒரு கொஸ்டினை அவர் முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு. இந்த விஷயம் தற்போது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் என்னடா இது, விஜயை எதிர்த்து பேசினா விஜயுடைய அரசியல் வருகையை விமர்சனம் செய்தால் அவங்க கார் கண்ணாடியை உடைக்கிற அளவுக்கு போறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தற்போது சோசியல் மீடியாவில் இருக்கு. ஸோ இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.